வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் என்னவென்றால், வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 மத்திய அரசு டெபாசிட் செய்ய போகிறது என்ற அப்டேட் ஏற்கனவே பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த 12,000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும், எந்த ரேஷன் கார்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கு இந்த 12,000 ரூபாய் கிடைக்கும்? முதலில் ரேஷன் அட்டை வகைகளை பார்ப்போம். PHH அதாவது ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு. இது வருமான வரம்புக்குள் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அட்டை. இவர்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை 1000 கிடைக்கிறது. இந்த அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 12,000 கிடைக்க வாய்ப்பு அதிகம். NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டை. இவர்களுக்கு சில திட்டங்கள் கிடைக்கின்றன. இவர்களும் இந்த 12,000 ரூபாய் திட்டத்தில் சேர்க்க வாய்ப்புள்ளது. AAY மிகவும் வறிய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அட்டை. இவர்களுக்கு முழுமையான இலவச அரிசி கிடைக்கும். இந்த அட்டைதாரர்களுக்கு அதிக வாய்ப்புள்ள இருக்கு. சுகர் கார்டு அதாவது சர்க்கரை அட்டை. இவர்களுக்கு இலவச அரிசி கிடையாது. மத்திய மற்றும் மாநில அரசு நிதி உதவிகள் பெரும்பாலும் கிடைக்காது. ஆனால் தேர்தல் காலமாக இருப்பதால் இவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். NPHHNC இந்த அட்டை அரசு ஊழியர்களுக்கானது. இவர்களுக்கு ரூபாய் 12,000 கிடைக்க வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்படுகிறது. முக்கிய நிபந்தனைகள் என்னவென்றால், ரூபாய் 12,000 பெற சில மத்திய அரசு திட்டங்களில் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அதாவது PM கிசான் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் சேரலாம். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படுகிறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. EKYC கட்டாயம். EKYC செய்யாமல் இருந்தால் பணம் வராது. அடுத்த ஸ்கீம் உஜ்வாலா ஸ்கீம். பெண்களுக்கு இலவச LPG இணைப்பு, சிலிண்டர் மானியம், ஆதார் இணைப்பு அவசியம். ஃபர்டிலைசர் சப்சிடி அதாவது உர மானியம். கூட்டுறவு சங்கம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் மானிய விலை உரம். இதிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், பட்டா அல்லது சிட்டா தேவையானவர்களுக்கு மட்டும். எப்போது இந்த 12,000 ரூபாய் கிடைக்கும்? அதிகாரப்பூர்வ GO வெளியான பிறகே பணம் வங்கி கணக்கில் வரலாம். தேர்தலுக்கு முன் அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகை தரும் போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவலும் பரவுகிறது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. முக்கிய குறிப்பு என்னவென்றால், இதுவரை ரூபாய் 12,000 குறித்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை உடனே நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அரசு அறிவிப்பை மட்டுமே நம்புங்கள். இவ்வளவுதான் இந்த வீடியோ தகவல். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.